ஷர்மிளா வணக்கம். 21 மணி நேர பேச்சுவார்த்தை பல சுற்றுகளாக நடைபெற்றது. முடிவில் எந்தவித பயனும் இல்லாமல் தோல்வியில் முடிந்திருக்கிறது ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை. தோல்வியில் முடிந்த காரணத்தால் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதுதான் உலக நாடுகள் மத்தியில் எதிர்பார்த்து கொண்டிருக்கூடிய ஒரு அச்சம் தரக்கூடிய ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்த உடனடியாக ஜேடி வான்ஸ் அமெரிக்காவுடைய துணை அதிபர் இது குறித்து பேசும்போது இது தோல்வியில் முடிந்திருப்பது என்பது ஈரானுக்கு மோசமான செய்தி என்று குறிப்பிட்டிருந்தார். அணு ஆயுத திட்டத்தை கைவிட ஈரானிடம் நாங்கள் கூறினோம், ஆனால் ஈரான் அதற்கு எந்த உத்தரவாதமும் கொடுக்கவில்லை. எங்கள் நிலைப்பாடு மற்றும் முடிவை தெளிவாக கூறிவிட்டோம், இனிமேல் ஈரான் தரப்பை இறுதி முடிவு எடுக்க வேண்டும் என்று ஜேடி வான்ஸ் தெரிவித்திருந்தார். ஆனால் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை குறித்தோ ஹோர்முஸ் ஜலசந்தி குறித்தோ ஜேடி வான்ஸ் அப்போது குறிப்பிடவில்லை. ஆனால் ஈரான் தரப்பை பொறுத்தவரையில் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். யுரேனியத்தை செறிவூட்டும் திட்டத்தை கைவிட ஈரான் திட்டவட்டமாக மறுத்துவிட்டார்கள். ஹோர்முஸ் ஜலசந்தியின் கட்டுப்பாடு தொடர்ந்து ஈரான் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று ஈரான் உறுதியாக இருக்கிறார்கள். எண்ணெய் கப்பல்களுக்கு சுங்கவரி விதிப்போம் என்றும் ஈரான் தொடர்ந்து கூறி வருகிறார்கள். அதேபோன்று தாக்குதலால் ஏற்பட்ட சேதத்துக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்பதும் ஈரான் தரப்பு கோரிக்கையாக இருக்கின்றது. இதனால் பேச்சுவார்த்தை எந்தவித முடிவும் எட்டப்படாமல் தோல்வியில் முடிந்திருக்கிறது. இந்நிலையில் தான் அடுத்த கட்டமாக ஹோர்முஸ் ஜலசந்தி முழுவதுமாக தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர களம் இறங்கி இருக்கிறது அமெரிக்காவினுடைய அதிநவீன போர்க்கப்பல்கள். அமெரிக்காவின் போர்க்கப்பல்கள் ஹோர்முஸ் ஜலசந்தியை நோக்கி படையெடுக்க தொடங்கியிருக்கிறார்கள். இன்று இரவு 7 மணிக்குள் முழுவதுமாக ஹோர்முஸ் ஜலசந்தியை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் நாங்கள் கொண்டு வந்து விடுவோம், ஹோர்முஸ் ஜலசந்தி முற்றுகையிட போகின்றோம் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். அதற்காக களத்தில் அமெரிக்காவின் போர்க்கப்பல்கள் இறக்கிவிடப்பட்டு ஹோர்முஸ் ஜலசந்தியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அமெரிக்காவின் போர்க்கப்பல்கள். ஏற்கனவே இந்த பேச்சுவார்த்தைக்கு முன்னதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியிருந்தார், இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டிவிட்டாலும் எட்டாவிட்டாலும் எங்களுக்கு கவலை இல்லை, நாங்கள் ஏற்கனவே வெற்றி பெற்று விட்டோம், ஈரான் எங்கள் ஒப்பந்தத்தில் உடன்பாடு எட்டப்படாவிட்டால் எங்களுடைய போர் கப்பல்கள் போர் விமானங்கள் அனைத்தும் தயாராக இருக்கின்றது, ஈரானை கடுமையாக தாக்கும் என்று பேச்சுவார்த்தைக்கு முன்னதாகவே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்திருந்தார். அதே போன்று பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிந்துவிட்டது. அப்படி என்றால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியது போலேயே மீண்டும் ஈரானை தாக்க தொடங்குவாரா என்ற அச்சம் காணப்பட்டது. இந்நிலையில் தான் ஹோர்முஸ் ஜலசந்தியில் கண்ணி வெடிகள் அகற்றக்கூடிய பணியில் அமெரிக்க போர்க்கப்பல் ஈடுபட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. எங்கள் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தினால் ஈரானை நரகமாக மாற்றுவோம் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். ஹோர்முஸ் ஜலசந்தியை மூடும் நடவடிக்கை விரைவில் தொடங்கப்படும் என்றும் போருக்கு தயாராக இருக்கின்றோம் என்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். ஆனால் மறுபக்கம் ஈரான் தரப்பில் அவங்களுடைய IRGC என்று சொல்லப்படக்கூடிய இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை வெளியிட்டக்கூடிய அறிக்கையில் ஈரான் அரசால் அனுமதி வழங்கப்பட்ட சரக்கு கப்பல் மட்டுமே ஹோர்முஸ் ஜலசந்தியை கடந்து செல்ல முடியும், போர்க்கப்பல்கள் நுழைய முயற்சித்தால் மிகப்பெரிய தாக்குதலை நடத்துவோம் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் IRGC. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியது போலவே ஹோர்முஸ் ஜலசந்தியை முழுவதுமாக தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர அமெரிக்காவின் போர் கப்பல்கள் ஹோர்முஸ் ஜலசந்தியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இன்று இரவு 7:30 மணிக்குள்ளாக நாங்கள் முழுவதும் ஹோர்முஸ் ஜலசந்தியை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடுவோம் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்து அதற்கான நடவடிக்கை அதிரடியாக இறங்கியிருக்கிறார். மறுபக்கம் முழுவதுமாக ஹோர்முஸ் ஜலசந்தி தங்கள் கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்து விட்ட பிறகு அங்கிருந்து வெளியேறக்கூடிய கப்பல்கள் உள்ளே செல்லக்கூடிய கப்பல்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். ஈரானுக்கு ஏதேனும் எண்ணெய் கப்பல் சுங்கவரி கட்டினால் அவர்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு வழங்க மாட்டோம் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். மறுபக்கம் ஈரானோ எங்களுக்கு சுங்கவரி கட்ட வேண்டும் என்று கூறுகிறது, இந்த பக்கம் அமெரிக்கா சுங்கவரி கட்டக்கூடாது என்று கூறுகிறது. ஈரான் ஹோர்முஸ் ஜலசந்தி எங்கள் கட்டுப்பாடுதான் உள்ளது, கண்ணி வெடிகள் வைத்திருக்கின்றோம் என்று கூறுகிறது. அமெரிக்கா 7:30 மணிக்குள்ளாக நாங்கள் அதை கட்டுப்பாடுகள் கொண்டு வந்து விடுவோம், கண்ணி வெடியில் அகற்றி வருகிறோம் என்று கூறுகிறது. ஈரான் அதுக்கு மறுப்பு தெரிவித்து எந்த அமெரிக்க போர்க்கப்பல்களும் ஹோர்முஸ் ஜலசந்திக்குள் வரவில்லை என்று மறுக்கிறார்கள். இப்படியாக ஈரான் அமெரிக்கா ஒன்று அறிவிப்பது ஈரான் அதை மறுப்பது என மாறுபட்ட நிலை காணப்பட்டாலும் கூட இன்று இரவு 7:30 மணிக்கு பிறகு ஏதேனும் போர்க்கப்பல்கள் அங்கு விரைந்து சென்று அதை ஈரான் எதிர்கொண்டால் மிகப்பெரிய ஒரு போருக்கு வழிவகுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுவது அச்சம் என்பது காணப்படுகிறது. இந்த நிலையில்தான் இதுபோன்ற ஒரு சூழல் ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்பு என்பது மத்திய கிழக்கில் ஏற்கனவே தகித்துக் கொண்டிருக்கக்கூடிய போர் சூழலை இன்னும் சூடாக்கி இருக்கிறது என்ற அடிப்படையில் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது.
ஹோர்முஸ் ஜலசந்தி உலகின் கச்சா எண்ணெய் போக்குவரத்தில் 1/3 நடைபெறக்கூடிய மிக முக்கியமான பாதையாக இருக்கக்கூடிய நிலையில் அமெரிக்காவின் இந்த முற்றுகை நடவடிக்கையால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டு விலை தாறுமாறாக உயரக்கூடிய ஒரு அச்சம் என்பது காணப்படுகிறது. இந்நிலையில் தான் இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததை அடுத்து ஈரானுக்கு மேலும் பொருளாதார தடைகளை விதித்து அவருடைய சொத்துக்கள் முடக்கத்திலிருந்து விடுவிக்க அமெரிக்கா சம்மதம் தெரிவித்த நிலையில் மீண்டும் சொத்துக்களை முடக்கப்படும் என்று அறிவித்திருப்பது என்பது ஈரானுக்கு மிகப்பெரிய நெருக்கடியாக பார்க்கப்படுகிறது. இப்படியாக இந்த போர் தற்காலிக 2 வார நிறுத்தம் அறிவித்திருந்தாலும் கூட அதையும் கடந்து அமெரிக்கா ஹோர்முஸ் ஜலசந்தியை கைப்பற்றும் நடவடிக்கையில் தீவிரமாக இறங்கியிருக்கிறார்கள். இதை ஈரான் எப்படி எதிர்கொள்ள போகிறது, எதிர்த்தாக்குதல் நடத்துமா, அப்படி நடத்தினால் அது மிகப்பெரிய போருக்கு வழிவகுக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. எது எப்படியாக இருந்தாலும் ஹோர்முஸ் ஜலசந்தி முடக்கம் என்பது உலக அளவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஷர்மிளா.